உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி. வணக்கம். உண்மை தமிழ் தொலைக்காட்சியின் பிரதான செய்திகள் வாசிப்பவர் பாரதி மயில் வாகனம். முதலில் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 3வது பெண் பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவியேற்பு. ரணில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், வெளியானது அறிவிப்பு. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கையை வைக்கும் ஜனாதிபதி அனுர. சிக்கல் யாருக்கு? துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இளம்பெண், குளிர்சாதன பெட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உடற்பாகங்கள். இனி விரிவான செய்திகள். இலங்கையின் புதிய பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவியேற்றுக் கொண்டார். ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவின் முன்னிலையில் இலங்கையின் 16வது பிரதமராக அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். இலங்கையின் 3வது பெண் பிரதமர் இவர் என்பது குறிப்பிடத்தக்கது. 2020ஆம் ஆண்டு இடம்பெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் தேசிய மக்கள் சக்தி கட்சியின் சார்பாக ஹரணி நாடாளுமன்றத்திற்குள் உள்நுழைந்தார். 2019ஆம் ஆண்டு இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டு அனுரகுமார திசாநாயக்கவிற்கு ஆதரவாக தீவிர பிரசாரங்களை மேற்கொண்டிருந்த ஹரணிக்கு தேசிய மக்கள் சக்தி ஆட்சிக்கு வந்தால் பிரதமர் பதவி வழங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் இந்த வருடம் இடம்பெற்ற ஜனாதிபதி தேர்தலின் ஊடாக தேசிய மக்கள் சக்தியின் தலைவர் அனுரகுமார திசாநாயக்க வெற்றி பெற்று நாட்டின் 9வது நிறைவேற்று அதிகாரமுடைய ஜனாதிபதியாக பொறுப்பேற்றுக் கொண்டுள்ள நிலையில் வழங்கிய வாக்குறுதிக்கமைய ஹரணிக்கு பிரதமர் பதவி வழங்கப்பட்டுள்ளது. மேலும் இவர் இளைஞர் வேலையின்மை, பாலின சமத்துவமின்மை, சிறுவர் பாதுகாப்பு மற்றும் இலங்கையின் கல்வி முறைமையில் உள்ள திறமையின்மை போன்ற முக்கிய பிரச்சினைகள் பற்றி ஆய்வுகளை செய்து அவை தொடர்பில் குரல் கொடுத்து அரசியலில் களமிறங்கியமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே இனி எதிர்வரும் நாடாளுமன்ற தேர்தல்களில் போட்டியிடவோ அல்லது தேசிய பட்டியல் ஊடாகவோ உள்வரவோ மாட்டார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய தேசிய கட்சியின் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன இதனை தெரிவித்துள்ளார். ரணில் விக்ரமசிங்கே தேசிய விடயங்களில் கட்சியின் ஆலோசகராக மாத்திரமே செயற்படுவார் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். அதே நேரம் ஐக்கிய தேசிய கட்சியுடன் இணைந்து மாபெரும் கூட்டணி ஒன்றை உருவாக்க முன்வருமாறு தேசிய மக்கள் சக்தி உள்ளிட்ட எதிர்க்கட்சிகளுக்கு ஐக்கிய தேசிய கட்சியின் சார்பில் அதன் பிரதி தலைவர் ருவான் விஜயவர்தன அழைப்பு விடுத்துள்ளார். நடந்து முடிந்த இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயத்தில் ஈடுபட்டுள்ளமை தெரியவந்துள்ளது. இதன்படி ஜனாதிபதி தேர்தல் வாக்கெடுப்பு தொடர்பில் உலகளாவிய கணிப்பு இணையதளம் ஒன்றினூடாக 48,000 அமெரிக்க டாலருக்கு மேற்பட்ட தொகை பந்தயம் கட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. குறித்த இணையதளம் மூலம் உலகம் முழுவதும் உள்ள பல்வேறு நாடுகளில் நடைபெறும் தேர்தல்கள் முதற்கொண்டு விளையாட்டுப் போட்டிகள் வரை பந்தயத்தில் ஈடுபடுவதற்கு பொதுமக்களுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கப்பெறுகிறது. உலகம் முழுவதிலும் உள்ள மக்கள் இந்த இணையதளம் மூலம் கிரிப்டோ கரன்சியினை பயன்படுத்தி பந்தயத்தில் ஈடுபடுவதாக தெரிவிக்கப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் குறித்த உண்மையை வெளிக்கொண்டு வருவேன் என்று புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க உறுதியளித்துள்ளார். புதிய ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க நேற்றைய தினம் கொழும்பு பேராயர் கர்தினா மெல்கம் ரஜித் ஆண்டகையை சந்தித்து ஆசி பெற்றார். புரளையில் அமைந்துள்ள பேராயரின் உத்தியோகபூர்வ இல்லத்திற்கு விஜயம் செய்த ஜனாதிபதி பேராயரை சந்தித்து நலம் விசாரித்ததுடன் சிறிது நேரம் உரையாடலிலும் ஈடுபட்டார். இங்கு கருத்து தெரிவித்த பேராயர் கர்தினால் மெல்கம் ரஞ்சித் ஆண்டகை, இலங்கையின் பெரும்பான்மையான மக்களின் விருப்பத்தால் ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்பட்டுள்ள அனுரகுமார திசாநாயக்கவிற்கு தனது வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த சந்தர்ப்பத்தில் இலங்கையின் தேவையான மாற்றத்தை ஏற்படுத்தும் பாரிய பொறுப்பை நாட்டு மக்கள் அவரிடம் ஒப்படைத்துள்ளனர். இந்த பொறுப்பு வாய்ந்த மற்றும் கடினமான பணியாக இருக்கலாம். அதற்காக அவருக்கு நாம் முழு ஆதரவையும் ஆசைகளையும் வழங்குவோம் என்று உறுதியளிக்கிறோம். குறிப்பாக இந்த நாட்டின் வறிய மக்களை பற்றி சிந்தித்து உங்கள் பணியை தொடருமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த நிலையில் உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் குறித்து விசாரணை நடத்தவும் மற்றும் உண்மையை வெளியே கொண்டுவர தேவையான அடித்தளத்தை தயார் செய்ய முடிந்த அனைத்தையும் செய்வதாகவும் ஜனாதிபதி எனக்கு உறுதியளித்ததாகவும் பேராயர் மேலும் குறிப்பிட்டுள்ளார். இந்தியாவின் பெங்களூரில் குளிர்சாதன பெட்டியில் இளம்பெண் ஒருவரின் உடல் உறுப்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. கடந்த சனிக்கிழமை உடல் உறுப்புகள் கண்டெடுக்கப்பட்டதுடன் மகாலட்சுமி என்ற 29 வயதுடைய பெண்ணே உயிரிழந்ததாக விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இதன்படி குறித்த பெண் தற்காலிகமாக தங்கியிருந்த வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டியில் அவரது உடலின் சுமார் 30 பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த சம்பவத்துடன் தொடர்புடையதாக சந்தேகிக்கப்படும் நபர் அடையாளம் காணப்பட்டுள்ளதுடன் அவரை கைது செய்வதற்கான விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன.
பெண் குடியிருந்த வீட்டிலிருந்து துர்நாற்றம் வீசுவதாக அருகில் வசிப்பவர்கள் முறைப்பாடு செய்ததன் பேரில் போலீசார் வந்து வீட்டை உடைத்து உள்ளே புகுந்தனர். சோதனையின் போது வீட்டில் உள்ள குளிர்சாதன பெட்டியிலிருந்து அந்த பெண்ணின் உடல் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த பெண் கொல்லப்பட்டு குளிர்சாதன பெட்டியில் மறைத்து வைக்கப்பட்டு 5 நாட்களுக்கு பிறகு உடல் உறுப்புகள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன. உடற்பாகங்களில் புழு வைத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இந்த சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை போலீசார் முன்னெடுத்துள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நாட்டின் 3வது பெண் பிரதமராக ஹரணி அமரசூரிய பதவியேற்பு. ரணில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட மாட்டார், வெளியானது அறிவிப்பு. இலங்கை ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் சர்வதேச ரீதியில் பந்தயம். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் தொடர்பில் கையை வைக்கும் ஜனாதிபதி அனுர, சிக்கல் யாருக்கு? துண்டு துண்டாக வெட்டப்பட்ட இளம்பெண், குளிர்சாதன பெட்டியிலிருந்து மீட்கப்பட்ட உடற்பாகங்கள். இத்துடன் இந்த செய்திகள் நிறைவடைகின்றன. மேலதிக செய்திகளை தெரிந்து கொள்ள உண்மை தமிழ் தொலைக்காட்சியோடு இணைந்திருங்கள். வணக்கம். உலகத் தமிழர்களின் உயிர்நாதம் உண்மை தமிழ் தொலைக்காட்சி.